எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரைட், மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அருணை ஐஏஎஸ் அகாடமி குமராட்சி, டிஎன்பிசி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி போன்ற எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். குமராட்சி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இதை பயன்பெற நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நம்மளுடைய கிளாஸஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 63 82 92 68 46 அப்படிங்கிற நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ரைட், நம்ம லாஸ்ட் டைம் வந்து சேக்கிடார் அப்படிங்கிறவங்களுடைய கொஞ்சம் சேக்கிடார் பற்றி சில விஷயங்களை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேக்கிடார் எழுதிய பெரிய புராணம் அப்படிங்கிற அந்த நூலை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். நம்ம வந்து என்ன பண்ணோம்னா கடைசியாக ஒரு கொஸ்டின் சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா அவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் சொல்லியிருந்தோம். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா உத்தம சோழ பல்லவராயர். உத்தம சோழ பல்லவராயர். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பெரிய புராணம் அப்படிங்கிறத பற்றி அவர் எழுதுற நூலை பற்றி பார்க்கணும். ஓகேவா? ரைட், போலாங்களா? ரைட், போலாம். இந்த பெரிய புராணம் அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா சேக்கிடார். நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா சேக்கிடார். ரைட், ஆசிரியர் வந்து நூலுக்கு முதலில் இட்ட பெயர். ஆசிரியர் நூலுக்கு முதலில் இட்ட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தொண்டர் மாக்கதை. திருத்தொண்டர் மாக்கதை. திருத்தொண்டர் மாக்கதை. இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா பிறகு எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா தொண்டர் புராணம், திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ரைட், இந்த திருத்தொண்டர் புராணம் சொல்லக்கூடிய பெரிய புராணம் 12 திருமுறைகள்ல எத்தனையாவது திருமுறையாக வைத்து போற்றப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 12ஆம் திருமுறை. எத்தனாவது திருமுறை? 12ஆம் திருமுறை. ஓகேவா? ரைட், எந்தெந்த நூல்களை அடியுற்றி பெரிய புராணம் எழுதப்பட்டது? எந்தெந்த நூல்களை அடியுற்றி பெரிய புராணம் எழுதப்பட்டது? நம்பியாண்டார் நம்பி ஒரு நூல் எழுதியிருப்பாங்க. அப்புறம் சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றவங்க ஒரு நூல் எழுதியிருப்பாங்க. அந்த நூல்களை ஒட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூல் எழுதியிருப்பாங்க. அது என்னென்ன நூல், யாரால எழுதப்பட்டது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். எந்தெந்த நூல் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் இன்னைக்கான உங்களுக்கு கொஸ்டின். பெரிய புராணத்தினுடைய சிறப்பை உணர்ந்து இந்த பெரிய புராணம் அப்படிங்கிறது காப்பிய வரிசையில சிறப்பாக வைத்து விளக்குவார் என்று கூறியவர் யார்? பெரிய புராணத்தை காப்பிய வரிசையில் சிறப்பாக வைத்து விளக்குவார் என்று கூறியவர் யார்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆச ஞானசம்பந்தன். ஆச ஞானசம்பந்தன். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய கிடைக்காது. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இங்க நம்மளுடைய வீடியோஸ்ல போடுவோம். இப்போ வந்து ஏற்கனவே பார்ட் 1 அப்படின்னு சேக்கிடார் பத்தி போட்டோம். இப்போ பார்ட் 2 பெரிய புராணம். பெரிய புராணத்துடைய சிறப்புகள்ல என்னென்னலாம் இருக்கோ அது நம்ம கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம வீடியோஸ்ல கொண்டு வந்து போட்டுருவோம். அதை நீங்க பார்த்து பயன்பெறுங்க. ஓகேவா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.